கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் இன்றைக்கு உங்களுக்கு பெருகுவதாக. இன்று ஜூலை மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் கலாத்தியர் 6வது அதிகாரம் 7வது வசனம். அதன் பின்பகுதி, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இங்கு வசனம் சொல்லுகிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று எழுதியிருக்கின்றது. பிரியமானவர்களே, இந்த வசனத்தினுடைய பகுதி பாருங்கள். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். ஆண்டவரிடத்துல நம்ம விளையாட்டா எதையும் நம்ம பண்ண முடியாது. மோசம் போகாதிருங்க. நம்ம எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல, எதை செய்தாலும் பரவாயில்ல, கடைசியில் நமக்கு நன்மையே பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை மன்னித்து விட்டுருவாரு, நம்மை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தேவனிடத்துல நம்ம விளையாட்டாக கூட நம்ம கிரியைகள், நம்ம காரியங்கள் இருக்கவே கூடாது. நம்ம எதை செய்யறோமோ அதைத்தான் அறுப்போம். நல்ல விதையை விதைப்போமானால் நல்ல பலனை பெற்றுக்கொள்வோம். சரியான கனி இல்லாத கசப்பு நிறைந்த விதைகளை விதைப்போமானால் நம்ம அப்படிப்பட்ட அறுவடையைத்தான் நாம் கொள்ள முடியும், பலனை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை, யோசித்து பாருங்க. நீங்க ஒரு மாங்கொட்டையை விதைக்கிறீங்கன்னா மாமரம் தான் வளரப்போகுது. அதுல வர்ற அந்த கொட்டை என்ன பிரீடோ, அதாவது பழங்களிலேயே அது என்ன இனத்தை சேர்ந்ததோ அதுக்கு அதே டேஸ்ட்டு, அதே இனிப்பாக இருந்ததுன்னா அந்த பழம், அந்த கொட்டை அதை எடுத்து விதைக்கும் பொழுது அதிலிருந்து வருகிற மரமானது அருமையாக அதே இனிப்பு நிறைந்த பழங்களையே கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்போ நம்ம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நம்ம அறுவடை செய்ய முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட வாழ்க்கையும் அதே போல தான். நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட மரம் செடி மாத்திரம் அல்ல, நம்ம வாழ்க்கையிலும் கூட நம்ம அன்பை விதைத்தோமானால், நம்ம அன்பு மற்றவர்களிடம் பாராட்டி அன்பை விதைத்து கொண்டே இருப்போமானால் நமக்கு அன்பு பாராட்டப்படும். நம்ம கனிவு, இரக்கம் இவைகளை நம்ம விதைத்து கொண்டே இருப்போமானால் நம்மிடத்திலையும் மற்றவர்கள் இரக்கம் பாராட்டுவாங்க. தேவனும் நமக்கு இரக்கம் பாராட்டுவார். இரக்கம் உள்ளவன் பாக்கியவான், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று எழுதியிருக்கிறது அல்லவா? அப்போ நம்ம இரக்கத்தை விதைத்தோமானால் இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்கின்றோம். எதை விதைக்கிறோமோ, நன்மை செய்து கொண்டே இருப்போமானால் நமக்கும் நன்மைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இப்படி நம்ம எதை விதைத்தாலும் அதுதான் நமக்கு பின்னாடி வரப்போகுது என்பதை நம்ம மறக்கவே கூடாது. வாழ்க்கையிலும் கூட நம்ம கசப்புகளை விதைத்து கொண்டே இருப்போமானால் சண்டை, வைராக்கியங்கள், கோபம், மூர்க்கத்தனம், அப்புறம் பதில் செய்வது, அதாவது பழி வாங்குவது, இதை போன்ற காரியங்களெல்லாம் செய்து கொண்டே இருப்போமானால் அதுதான் பின் நாட்களில் நமக்கு விளைந்து அது நமக்கு வருகின்றது. நமக்கும் கசப்பு நம்மகிட்ட காண்பிப்பாங்க, நம்மக்கிட்டையும் வைராக்கியம் காண்பிப்பாங்க, நம்மக்கிட்டையும் அவங்க விரோதம் பாராட்டுவாங்க. அப்போ நம்ம எதை செய்கிறோமோ அதைத்தான் நம்ம அறுவடை செய்வோம் என்பதை நம்ம மறக்கவே கூடாது. விசேஷமாக சிலர் வீட்டில் இருக்கிற குடும்பத்தாரை நல்லாவே நடத்தவே மாட்டாங்க. ஆனால் வெளியில் ஊர் உலகமெல்லாம் அவங்க நல்ல மனிதர் என்று சொல்லி புகழுவாங்க. ஆனால் பிரியமானவர்களே, இப்படி மாய்மாலமாக நல்லா விதைக்கிறது போல காண்பித்தாலும் கூட, ஆனால் அறுவடை என்று வரும் பொழுது அவங்க எதை விதைக்கிறாங்களோ அதைத்தான் அவங்க பெற்றுக்கொள்வாங்க. பிரியமானவர்களே, நீங்கள் இளமையில் நல்ல பலன் இருக்கும்போது நீங்கள் மற்றவர்களுக்கு, விசேஷமாக உங்களுடைய குடும்பத்தாருக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் நீங்கள் முதுமையாகும் பொழுது, நீங்கள் பலன் குறையும் பொழுது இதைத்தான் அறுக்க போகிறீங்க இல்லையா? அதே நேரத்தில் இதோட சேர்ந்த ஒரு வசனமாகவே அடுத்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். மாம்சத்திற்கென்று, அதாவது விதைக்கிறோம், அந்த விதைப்பு எதற்காக இருக்க வேண்டுமா? நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்காக விதைக்க வேண்டும். எப்படி? அதாவது தேவனுடைய ராஜ்ய கட்டி எழுப்பப்படுவதற்கு நம்ம நேரத்தை விதைக்கணும். நம்முடைய முழங்கால்களில் நின்று ஜெபித்து உபவாசம் இருந்து ஆத்துமாக்களுக்காக கதரும் பொழுது, கண்ணீர் விடும் பொழுது அதை நம்ம விதைக்கின்றோம். அதே நேரத்தில் ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படுவதற்கு நம்மளுடைய காணிக்கைகளினால், பொருளாதாரத்தினால நம்ம தாங்கி நிற்கும் பொழுது அதை ஆண்டவருக்காக விதைக்கின்றோம். இது நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்காக. இதே போல் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் இந்த உலகத்தில் நல்லா வாழ்ந்திருக்கணும், நல்லா சுகபோகமாக சம்பிரமமாக வாழ்ந்திருக்கணும்,
நல்ல சொத்து சுகங்களை எல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் சேர்த்து வைக்கணும் என்று சொல்லி கடுமையாய் உழைத்து அப்படிப்பட்டவங்களும் பார்த்தீங்கன்னா நல்லா உழைப்பாங்க, கண் விழித்திருப்பாங்க, அவங்க ஓடுவாங்க, அவங்க ஓட்டம் வெகு வேகமாக இருக்கும், இரவு பகல் பாராமல் அவங்க வேலையை செய்வாங்க, ஓவர் டைம் பார்ப்பாங்க, பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இவங்க எதுக்காக ஓடுறாங்க, எதுக்காக விதைக்கிறாங்க, அவங்க உழைப்பு எதற்காக விதைப்பாக இருக்கிறது? மாம்சத்திற்கென்று விதைக்கிறாங்க. அவங்க அந்த உலகத்தில் உள்ள நன்மைகளை தேடி சேர்த்து வைப்பதற்காக விதைக்கிறாங்க. சாலமோன் ஞானி சொல்லுகின்றார் இல்லையா, ஒருவன் புத்தி யுக்தி அறிவு என்பதனை பயன்படுத்தி அவன் நிறையா சேர்த்து வைக்கிறான். ஆனால் அவனுக்கு பின்பு அதை அனுபவிக்கிறவர்கள் அதை போல புத்தியோடு யுக்தியோடு அறிவோடு ஞானத்தோடு இருப்பாங்களான்னு தெரியலை. அப்போது சேர்த்து வைக்கிற சொத்து சுகம் செல்வங்கள்லாம் மற்றவங்க அவனுக்கு பின்பு வருகிறவங்க அதை எப்படி பயன்படுத்துவாங்கன்னு தெரியல என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, உண்மையில் அப்படிதான் பாருங்களேன். ஒரு நல்ல ஒரு மனிதர் எவ்வளவோ பிரயாசப்பட்டு எவ்வளவோ தன்னுடைய பலனையெல்லாம் செலவு பண்ணி அதனுடைய குடும்பத்திற்காக தன் பிள்ளைகளுக்காக பேர பிள்ளைகளுக்காக எவ்வளவோ திரளான செல்வங்களை சேர்த்து வைக்கலாம். ஆனால் பாருங்களேன், அவர் மறைந்து போகிறார், அவர் கடந்து போகிறார் இந்த உலகத்தை விட்டு. அதற்கப்புறம் அந்த செல்வம் அதை அனுபவிப்பவர்கள் பாருங்களேன், எல்லா இடத்துலையும் ஏறக்குறைய ஒரே சொத்து பிரச்சனை தகராறு தான் இல்லையா. அப்படி சேர்த்து வைத்தவர்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கு இடையில ஒரே தகராறு, சொத்து பிரிப்பதில் அது எல்லாம் அழிந்தே போய்விடுகிற. போட்டி போட்டு கோர்ட்டு கேஸ் என்று அலையிறாங்க, அப்புறம் பிரித்து எடுக்கிறாங்க. கொஞ்ச நாள் அது எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போகின்றது. அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு சம்பாதித்து சேர்த்து வைத்ததெல்லாம் எங்கே போனது பாருங்களேன். இப்போ மாம்சத்திற்கென்று விதைத்தால் அது அழிவை தான் பெற்று தருகிறது. ஆனால் ஆவிக்கென்று விதையுங்கள், ஆவிக்கென்று கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று நீங்கள் விதையுங்கள். ஊழியத்தில் நிற்கிறவங்க இல்லை, ஒரு சிலரெல்லாம் தங்களுடைய வேலையவே விட்டுட்டு தான் வந்திருக்கிறாங்க ஊழியத்திற்கு. அவங்க ஆவிக்கென்று விதைத்திருக்கின்றாங்க இல்லையா. நான் ஊழியத்துக்கு வரும் பொழுது கூட எனக்கு நான் MA BEd படித்திருந்ததுனால தலைமை ஆசிரியை வேலை கிடைப்பதற்கான சூழ்நிலையை வேண்டாம் என்று தட்டிவிட்டு தான் முழு நேர பணிக்கு வரும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். அதே போல ஊழியத்தில் இருக்கிறவங்களும் எங்களோட உடன் நிற்பவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க ஒரு சிலர். அதனோடு கூட எங்களுடைய மருமகன், 2வது மருமகன் கூட லண்டனில் நல்ல ஒரு வேலையில் இருந்தாங்க இல்லையா, சில லட்சங்கள் சம்பாதித்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் ஊழியத்திற்கென்று கர்த்தருடைய சித்தம் இதுதான் என்று தெரிந்த உடனே அதை அப்படியே விட்டு வந்தாங்க. இப்போ இது போல தேவனுடைய பணிக்கென்று தங்களுடைய உலக மேன்மைகள் உலக காரியங்களை எல்லாம் விட்டு வருவது என்னதுன்னா ஆவிக்கென்று விதைப்பது. இப்போ இது மாத்திரம் இல்லை, நீங்கள் ஆண்டவருக்காக எதெல்லாம் இழந்து விதைத்திருக்கிறீர்களோ அதையெல்லாம் நீங்கள் திரும்ப அறுவடை செய்வீங்க. எதை விதைக்கிறீங்களோ அதை அறுவடை செய்ய முடியும். பிரியமானவர்களே, மாம்சத்திற்கென்று விதைப்பதை விட்டு நம் ஆவிக்கென்று விதைப்போம். நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த நாளிலே நாங்கள் தியானித்த உடைய வார்த்தையின்படி மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று எழுதியிருக்கிறபடி உடைய பிள்ளைகள் ஆண்டவரை விதைப்பதிலே கவனமாக இருக்க உதவி செய்தரலும். நல்லதையே விதைக்க பண்ணுவீராக, நன்மையே விதைக்க பண்ணுவீராக. அப்பொழுது அவர்கள் நன்மைகளையே திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும், அறுவடை செய்ய முடியுமே. ஒவ்வொருவரையும் அப்படியே நல்ல ஒரு நோக்கத்தோடு ஒரு ஓட்டத்தை ஓட நிற்கிருபை செய்தரலும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.